இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி ரீசண்டாக விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் நடிக்கிற மயிலை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் சரண்யா துராட்டி. இவங்களோட பேருக்கு பின்னாடி துராட்டி அப்படின்னு வர்றதுனால இவங்க ஒரு நார்த் இந்தியன் அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பக்காவான தமிழ் பொண்ணு தான். பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. 1987 அக்டோபர் மாதம் 28 பிறந்திருக்காங்க. துராட்டி அப்படிங்கிறது அவங்களோட குடும்ப பெயராம். அவங்க வணங்குற ஒரு தெய்வத்தோட பெயராம். இவங்களோட அப்பா பெயர் சுந்தர்ராஜ். இவங்க ஃபஸ்ட்டு சென்னையில் என்ட்ரி கொடுத்ததுமே அவங்க அப்பா ஒரு வேலை விஷயமாக தான் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ஃபேமிலியே இங்கே வந்துட்டாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் படிக்கிறாங்க. கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்கூல் காலேஜ் எதாக இருந்தாலுமே அது அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதாக இருந்திருக்கு. அதனால தான் ஸ்கூலுமே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சேர்க்குறாங்க. அடுத்து காலேஜ் அவங்க படித்ததுமே கேர்ள்ஸ் காலேஜ் தான். 8th ஸ்டாண்டர்டில் இவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எப்படி ப்ரொபோசல் அப்படின்னா இவங்க ஒரு கேம்புக்காக வெளியே போயிருக்காங்க. அப்படி கேம்பில் இவங்கள பார்த்தவங்க ஒரு பையன்தான் இவங்களுக்கு ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிலிருந்து விலகிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க யாரை லவ் பண்ணாங்க அப்படின்னா ராகுல் டிராவிட்டை தான் லவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவர் தான் மிகப்பெரிய க்ரஷே. ஒரு கட்டத்தில் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ கூட நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லவ்னா இதெல்லாம் லவ் இல்லை, இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 12th வரைக்கும் அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டிசிப்ளின்டாக எங்களை படிக்க வச்சாங்க. நாங்களும் நல்லாவே படித்தோம். அதுக்கப்புறம் MOP வைஷ்ணவி காலேஜில் நான் போய் சேர்ந்தேன். எங்கள் அப்பா ப்ராட்காஸ்டிங் கம்யூனிகேஷன் படிக்க சொன்னாங்க. அந்த துறையை சேர்ந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு தான் ஆசை இருந்தது. ஆனால் காலேஜில் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு நான் ஆங்கரிங் பண்ணுவேன். அதனால ஒரு சில ப்ரோக்ராமுக்கு ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதையும் நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் புதிய தலைமுறையில் அந்த டைமில் நிறைய நியூஸ் ரீடர்ஸை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. 2012 2015 வரைக்குமே ஒரு நியூஸ் ரீடராக தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பும் வந்திருக்கு. அதுதான் 1000 முத்தங்களுடன் தேன்மொழி அப்படிங்கிற படம். அந்த படம் 2012 பண்ணியிருக்காங்க. அதில் அக்ஷரா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2015 நியூஸ் ரீடராக இருந்த அந்த லாஸ்ட் வருஷத்தில் இவங்களுக்கு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு படத்தில் வினோதினி அப்படிங்கிற கேரக்டர் கிடச்சிருக்கு. ரெண்டுலேயுமே சும்மா கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிருக்காங்க. படம் நடிக்கிறதுல அவங்களுக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வம் இருந்ததுனால நிறைய நியூஸ், ஏன்னா நியூஸில் நல்ல பக்காவான தமிழ் பேசுகிறது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை இதாக வச்சே இவங்களுக்கு தமிழன் விருதுலாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2015 அப்புறம் இவங்க ஒரு சில காரணங்களுக்காக லண்டன் போயிருக்காங்க. அங்கே போய் இன்னும் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுட்டு இங்கே திரும்ப மாஸ்டர்ஸ் இதே இதில் ப்ராட்காஸ்டிங் கம்யூனிகேஷன்லேயே மாஸ்டர் டிகிரியும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 நியூஸ் 18 தமிழ்நாடோட மூத்த செய்தி நிபுணராக இவங்க PG படிச்சுட்டு இருக்கும் போதே ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரியா பவானி சங்கரோட பழக்கம் அப்போது புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணும் போதே இருந்திருக்கு. அவங்க விஜய் டிவியில் ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் பிரியா பவானி சங்கரையும் இவங்களையும் கம்பேர் பண்ணி இவங்க நடிக்கிறது பிரியா பவானி சங்கர் மாதிரியே இருக்குது, இவங்க அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அந்த சேனலில் ஒர்க் பண்ணும்போதே வந்து சத்யா அப்படிங்கிறது தான் அவங்களோட பேராக இருந்திருக்கு. ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து கல்யாணம் முதல் காதல் வரைன்ற சீரியலில் அமித்தோட நடிச்சிருக்காங்க. அதே பேரோட இப்போது வந்து சரண்யாவும் நடிக்கிறதுனால நிறைய கம்பேரிசன் வந்திருக்கு. இவங்க அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நல்லா நடித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த சீரியல் வந்து விஜய் டிவியில் நல்லாவே போயிருக்கு. விஜய் டிவியில் அடுத்து இவங்களை வந்து நியூஸ் ரீட் பண்ணுறதுக்கு வந்து விடவே இல்லை. அந்தளவுக்கு அடுத்தடுத்து சீரியல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2019 வந்து இவங்க தெலுங்கு சைடு போடுறாங்க. அப்போது ஜெமினி டிவியில் வந்து ரோஜா அப்படிங்கிற சீரியல், சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ரோஜா சீரியலே வந்து அப்படியே தெலுங்குலையும் அவங்க டப்பிங் பண்ணுறாங்க. அதில் ஹீரோயினாக இவங்க நடித்தாங்க. திரும்ப சன் டிவியில் இவங்களுக்கு ரன் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. கிருஷ்ணாவோட பேர் பண்ணி திவ்யா அப்படிங்கிற ரோல் நடிக்கிறாங்க. 86வது எபிசோடு வரும்போது இவங்க வந்து என்னால் இந்த சீரியலில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே வந்து என்ன அப்படின்னா விஜய் டிவி தான். விஜய் டிவியில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற சீரியலில் இந்திராங்கிற ஒரு ரோல் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. அதில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ரொம்பவே போல்டு கேரக்டர், நீங்கள் அதில் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியிலேருந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஜய் டிவி தான் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு, நம்ம அங்கேயே நடிக்க போயிடலாம் அப்படின்றதுக்காக இந்த ரன் சீரியலில் ஏதோ சொல்லி அவங்க வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சீரியலில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 N4 அப்படிங்கிற ஒரு இதுலையும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக ரீச் ஆகலை. விஜய் டிவியில் இவங்க நடித்தது எல்லாமே பெருசாக ரீச் ஆயிடுச்சு. இவங்களோட தமிழுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, பரவாயில்ல ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு இவ்வளோ அழகாக தமிழ் உச்சரிப்பு இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் ஹோம் அப்படின்ட்டே இவங்க வந்து மும்பை மகாராஷ்டிரா அப்படின்னு தான் காட்டும். அது எதனால் அவங்க அப்படி வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஊரம், அதனால தான் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதனால் பலரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பாண்டிச்சேரி தான் எங்களோட பூர்வீகம், நான் வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூலேயே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரொம்ப நாள் பாய் ஃப்ரெண்டான ராகுல் சுதர்ஷனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போது 2 டேஸுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் கூட அவங்கள வந்து ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதனால் பலரும் வந்து என்ன கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் உண்மையிலே ஆயிடுச்சா? ஏன்னா வந்து லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியும், ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கும்போது பெருசாக கல்யாணம் அப்படிங்கும்போது அது பெருசாக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஹஸ்பண்டுலாம் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆனது வெளியவே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் நிறைய தப்பான கமெண்ட்ஸும் அதில் வந்துட்டுருக்கு. நல்ல விஷ் பண்ணுற கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போது பாண்டியன் ஸ்டோரில் தங்கமயில் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் பண்ணுறாங்க. சரவணனுக்கு ஜோடியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் அந்த மூத்த மருமக அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறதுக்காக பல விஷயங்கள் அவங்க பண்ணுறது வந்து தப்பாக போய்கிட்டே இருக்குது. மக்களுக்கு அது வந்து கொஞ்சம் இவங்க என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, சுயநலமாக இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்களோட இது வந்து பாண்டியன் ஸ்டோரில் இப்போது கேரக்டராக அவங்களோட இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.